ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஆப்ஷன் ட்ரேடர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 5 நம்மளுடைய இண்டெக்ஸ் பால் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர்வியூ வந்து செல் சைட் பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தா உங்களுக்கு செல் சைட் தான் மூமெண்டம் வந்தது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒன் சைட் மூமெண்டம் இன்னைக்கு வந்து கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து எப்படி எப்படி உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் டைரக்ஷன் படி நமக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்கு, ஸோ என்னென்ன என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கு. ஸோ அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்தா நமக்கு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் கால் செட் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி கரெக்டாக 9:18 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்துருக்கு. உங்களுக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகாம அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஆப்போசிட்ல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த என்ட்ரி பாருங்க, கரெக்டாக 9:27 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்துருக்கு. ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் எதுவும் வரல. ஸோ இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாருங்க பிரேக் அவுட் என்ட்ரி 10:49 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த என்ட்ரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிட் மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:51 வந்திருக்கு. பட் ஆனால் எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகாம அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்ட் தான் மூவ்மெண்டம் ஆயிருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்ல அடுத்த எக்ஸிட் மார்க் பாருங்க, கரெக்டாக 11:04 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு இந்த ஒரு மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லெவல் 30க்கு மேலே உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் பியரிஷ்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடு வந்து புல்லிஷ்ல இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பியரிஷ்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ட்ரி வரல. அதே மாதிரி நமக்கு 1 மினிட் பிரேக் அவுட் சிக்னல்லையே புட் ஆப்ஷன் சைடில் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பாருங்க, நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்ல இருந்தது. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே சேம் அதே 11:30க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பையிங் டீம் மாறிடுச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு கரெக்டாக நமக்கு 1:44. பட் ஆனால் அந்த என்ட்ரிமே வந்து பார்த்தா நமக்கு ஆக்டிவேட் ஆகவே இல்லை. ஹை பிரேக் ஆகாம வந்து பார்த்தோம்னா அப்படியே உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு பிடிச்சது வந்து பார்த்தா நமக்கு எனக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. அதே மாதிரி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து நமக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:10க்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா நமக்கு ஐ பிரேக் ஆகவே இல்லை, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகாம அகைன் மார்க்கெட் ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க, கரெக்டாக 11:55 வந்து பார்த்தா நமக்கு அடுத்த என்ட்ரி வந்துருக்கு. ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆயிருக்கு. ஸோ கால் சைடே வந்து பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக 2:20க்கு வந்து பார்த்தா ஒரு என்ட்ரி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் எங்கேயும் வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 3 o'clock கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கேண்டலோட க்ளோசிங் பிரைஸ் வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு கால் சைடு வந்து பார்த்தா உங்களுக்கு க்ளோசிங்லேயுமே ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பாருங்க, கரெக்டாக 9:50க்கு வந்து நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. பட் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ட்ரி கேண்டலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் வச்சு அந்த கேண்டில் லோ பிரேக் ஆகும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ். அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு 9:50 கேண்டோட லோ அந்த கீழே வந்து க்ளோஸ் வச்ச கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:55 கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அந்த கேண்டில் லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆயிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ரெட் கலர் ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்கொயர் பாக்ஸ் எக்ஸிட் மார்க் வந்தோடனே அந்த கேண்டில் லோ பிரேக் ஆகும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. உங்களுக்கு அடுத்த என்ட்ரி பாருங்க, புட் சைடு கரெக்டாக 11:20க்கு வந்து பார்த்தா நமக்கு அடுத்த என்ட்ரி வந்திருக்கு. என்ட்ரி பிரைஸ் உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 12 மணிக்கு நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டில் லோ வந்து நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. உங்களுக்கு அப்படியே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸிங் ஆயிருக்கு. லோ பிரேக் ஆகாம அகைன் வந்து பார்த்தா உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல தான் மூவ்மெண்டம் ஆயிருக்கு. உங்களுக்கு அடுத்த எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:05க்கு வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ உங்களுக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் மூமெண்ட்டமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் சைடில். உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் இன்டராக்ஷனே வந்து பாருங்க, நமக்கு 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு 11:30 11:25 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்க்கு மாறிடுச்சு. கரெக்டாக உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைட்லையுமே வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் டிரெக்ஷன் கரெக்டாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரிவர்ஸில் என்ட்ரி வந்திருக்கா, உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸாக நம்ம இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைரக்ஷனும் கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டைரக்ஷன் இருக்கு, கால் சைடு இருக்கா, புட் சைடு இருக்கா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த சைடில் டைரக்ஷன் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து 1 மினிட்ல கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். அது இல்லாமல் நம்மளுடைய இண்டெக்ஸ் பாஸ் கப் இண்டிகேட்டர் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி அண்ட் லைஃப் டைம் லைசன்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. ஸோ வேணுங்கிறீங்க நம்மளோட கான்டாக்ட் நமக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயிலுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.